அனைவருக்கும் வணக்கம். கூட்டல் கணக்கில் புள்ளி வச்சு வந்தால் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் கழித்தலில் போட்டிருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளுடைய சேனலில் போய் பார்த்துக்கிறேங்க. இப்போ கூட்டலில் நான் ஒரு கணக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஒரு கணக்கு மாத்திரம் நடத்துகிறேன். இது ஹோம்ஒர்க்கு, இதை நான் நடத்துகிறேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது கரெக்டு, இது ராங் மெத்தடு. இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கிறேங்க. இப்போ 8ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தோட 8ன்னு தெரியும். இப்போ இங்கே இருக்கிறது 2, 8 1 8 1 கூட்டுங்க. 8 1 2 அவ்வளோதான். 8 9 10 அப்படிங்கும்போது நான் 0வை கீழே வச்சுக்கிறேன். 10 வந்துருச்சுல, நான் மேலே ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இங்கே 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 0 போக கூட்ட முடியாது. ஸோ 4 1 ஏற்றுனா 5, நான் 5 கீழே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3 4 ஏற்றுனா 7, அதையும் நான் கீழே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4 3 அதுவும் 7 தான் நான் போட்டுக்கிறேன். 5 2 ஏற்றுனா அதுவும் 7 தாங்க நான் போட்டுக்கிறேன். இங்கே இடம்பத்தில் இங்கே போட்டுக்கிறேன். 7 7 5 0 இப்படி போட்டுக்கிறேன். அவங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். இதில் நல்லா நோட் பண்ணுறது, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. நம்மளும் இங்கே 2 ஸ்தானம் இருக்குது தள்ளி நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ 777.50. நீங்கள் இந்த 0 போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் கேன்சல் பண்ணிடலாம். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.